நண்பர்களே, இந்த படம் ஒட்டுமொத்த உலக சினிமா ரசிகர்களையும் உலுக்கிய ஒரு படங்க. ஏன்னா, இது ஒரு அம்மா மகனுக்குள்ள இருக்கிற தகாத உறவ ரொம்ப வெளிப்படையா சித்தரிக்கக்கூடிய ஒரு படம். இந்த படத்துல ஏகப்பட்ட கலை காட்சிகள் இருக்கு. அது எல்லாத்தையும் நான் வழக்கம் போல ரொம்ப வெளிப்படையா எடுத்து சொல்லியிருக்கேன். ஏன்னா, அப்பதான் இந்த படத்துல என்ன சொல்ல வர்றாங்க, இந்த படத்தோட மைய கரு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெள்ளத் தெளிவா புரியும். அதனால இப்படி வெளிப்படையா கதை கேட்க விருப்பம் இருந்தா மட்டும் இந்த வீடியோ மேற்கொண்டு பாருங்க. விருப்பம் இல்லாதவங்கலாம் தயவு செஞ்சு இப்பவே இந்த வீடியோவ வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பா இந்த படத்த நான் தேர்ந்தெடுக்க காரணம், இந்த படத்துல ஒரு முக்கியமான கருத்து இருக்குங்க. அது என்னங்கிறத இந்த வீடியோவோட முடிவுல நான் தெளிவா விளக்கமா எடுத்து சொல்றேன். ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த படம் ஆரம்பிச்ச உடனே ஒரு அழகான குடும்பத்த காட்டுறாங்க. ஒரு கணவன், மனைவி. இவங்களுக்கு இந்த 2 பெண் குழந்தைங்க. இந்த 2 பெண் இரட்டை குழந்தைகள். இந்த கணவர் பேர் வந்து பீட்டர். இவர் வந்து ஒரு டாக்டரா இருக்காரு. இவருக்கு வந்து ஏற்கனவே திருமணமாகி ஒரு பெண்ணு விவாகரத்து பண்ணியிருக்காரு. அவங்க வந்து ஸ்வீடன் நாட்டுல வசிக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு ஒரு பையனும் இருக்கான். ஒரு டீனேஜ்ல பையன் இருக்கான் இவருக்கு ஏற்கனவே. இது வந்து டென்மார்க் நாடு. இப்ப இவங்கள வந்து 2வது தரமா திருமணம் செஞ்சுட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இந்த மனைவி பேர் வந்து ஹேனி. இவங்க தான் அந்த படத்தோட கதாநாயகி. இவங்க வந்து ஒரு பிரபலமான வழக்கறிஞர். அது மட்டும் இல்லாம ரொம்ப நல்லவங்க. இவங்க எந்த அளவுக்கு நல்லவங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வாதாடுற கேஸ் எல்லாம் வந்து இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக, அதாவது இந்த பாலியல் வன்கொடுமையில பாதிக்கப்பட்ட பெண்கள், அந்த சிறுமிகள், பெண் குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரியான அவங்களுக்காக வந்து வாதாடுறாங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு குடுக்க ஃபீஸ் இல்லனாலும் இலவசமா வாதாடி அவங்களுக்காக வந்து நியாயம் வாங்கி குடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு வழக்கறிஞர், நல்ல பெண்மணி. அப்படிப்பட்டவங்க நம்ம கதாநாயகி. இப்போ நம்ப டாக்டர் பீட்டர் என்ன சொல்றாருன்னா, மனைவி கிட்ட, "நான் என்னுடைய முதல் மனைவி பிறந்த பையன் இருக்கான் இல்லையா? அவன் வந்து ஒரு 2 மாசம் கோடை விடுமுறை ஸ்கூல் லீவ்ல இருக்கான். ஸோ இங்க வந்து நான் கூட்டு வந்து தங்க வச்சுக்கலாமா? ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் பொருளாதார கஷ்டத்துல இருக்காங்க. இங்க வந்து நல்லா சாப்பிடுவான், நல்லா இருப்பான். அதுக்கப்புறம் இந்த 2 மாசம் கழிச்சு இங்கேயே வந்து ஒரு போர்டிங் ஸ்கூல்ல அவன சேர்த்துரலாம். இவன் இங்கே இந்த ஸ்கூல்ல போய் சேரட்டும். என்ன சொல்ற நீயு?" அப்படின்னு. உடனே இவங்களும், "பரவாயில்லைங்க. அதுக்கு போய் என்னங்க? உங்களுக்கு மகன்னா எனக்கும் மகன் தானேங்க. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைங்க. வர வைங்க, கூட்டு வாங்க." அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. அதேபோல அடுத்த நாள் நம்ப அ கதாநாயகன வந்து அவங்க அப்பா கூட்டு வராரு. இவன் தான் அந்த படத்தோட கதாநாயகன். இப்போ இவன பார்த்தோனே நம்ம கதாநாயகி அன்பா வரவேற்கிறாங்க. "வாடா கண்ணா" அப்படின்னு சும்மா ஒரு பெத்த மகன எப்படி ஒரு அரவணைப்பாங்களோ, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அன்பா வந்து கூப்பிட்டு உபசரிக்கிறாங்க. ஆனா இந்த பையனுக்கு, அதாவது நம்ம கதாநாயகனுக்கு, நம்ம கதாநாயகிய சுத்தமா பிடிக்கல. அதாவது நம்ம அம்மா சித்திக்காரிய பிடிக்கல, அப்பாவையும் பிடிக்கல. அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. இந்த குழந்தைங்களையும் பிடிக்கல. இந்த குழந்தைங்க வந்து அன்பா அண்ணா, அண்ணா வந்து விளையாடுதுங்க. ஆனா அந்த குழந்தைங்களையும் இந்த பையன் பேச மாட்றான். ஏன்னா சுத்தமா இவங்கள வெறுக்கிறான். தான் அம்மா வந்து நம்ம அப்பா விவாகரத்து பண்ணிட்டாரு இல்லையா? ஸோ நம்ம அப்பா கெட்டவரு. இந்த பெண்மணி தான் நம்ம அப்பாவ வந்து பிரிச்சுட்டா அப்படின்ற மாரிலாம் வந்து அவன் நெனச்சுக்கிட்டு இருக்கான். அதுல வந்து இவங்க வெறுக்கிறான். இந்த அப்பாவ, இந்த சித்திய, இந்த பிள்ளைங்கலாம் வந்து வெறுக்கிறான். இதெல்லாம் நம்ம கதாநாயகிக்கு நல்லாவே தெரியுது. அவங்களுக்கு என்ன நெனைக்கிறாங்கன்னா, இந்த பையனுக்கு வந்து ஒரு நம்ம குடும்பத்துல சந்தோஷமா வாழணும். இவன் நல்லா மிங்கில் ஆகணும். நம்ம பிள்ளைங்களோட நம்ம பழகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க கதாநாயகி. இப்படி சில நாட்கள் போகுது. ஒரு நாள் பார்த்தா அவங்க வீட்ல சில சின்ன சின்ன பொருட்கள்லாம் காணாம போயிருக்கு. உடனே கதாநாயகி வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து போலீஸ் வரதுக்கு முன்னாடி இவங்க துணியெல்லாம் துவைச்சிரலாம் அப்படின்ட்டு வாஷிங் மிஷின்ல போயிட்டு அந்த துணியெல்லாம் துவைக்கிறதுக்காக போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவனுடைய பேண்ட் சட்டை எடுத்து பார்த்தா, அதுல இவங்க வீட்ல காணாம போன சின்ன சின்ன பொருட்கள்லாம் இருக்கு. உடனே அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது, இந்த பொருட்கள்லாம் திருடுனது இந்த பையன் தான் அப்படின்ட்டு. உடனே அவன கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. "இத பாரு தம்பி, நீ வந்து இந்த மாரி இந்த பொருட்கள்லாம் திருடியிருக்குல்ல, நான் வேற போலீஸ்ல வேற கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் தெரியாம. போலீஸ் இப்ப வந்துகிட்டு இருக்காங்க. நான் உன்ன புடிச்சு குடுக்க போறேன்." அப்படின்னா இவன் பயப்படுறான். உடனே அவங்க சொல்றாங்க, "சரி ஓகே, நான் வந்து உன்ன போலீஸ்ல புடிச்சு குடுக்காம இருக்கணும். இந்த விஷயத்த உங்க அப்பாகிட்டயும் சொல்லாம இருக்கணும்னா, நீ வந்து எனக்கு ஒரு உதவி செய்யணும்." அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க என்ன செய்றேன்?" அப்படின்னு அவன் சொல்றான். அப்பதான் அவன் சொல்றாங்க, "ஒண்ணும் இல்ல. நீ வந்து இந்த குடும்பத்தோட நல்லா ஒன்றி சந்தோஷமா வாழணும். நான் வந்து உன்னுடைய அம்மா. என்கிட்ட நல்லா அன்பா அம்மான்னு பழகு. உங்க அப்பா அவங்க அப்பாட்ட நல்லா அன்பா பழகு. இந்த பிள்ளைங்கலாம் உன் தங்கச்சிங்க. உன் அந்த தங்கச்சி குழந்தைகிட்ட நல்லா விளையாடு. ஸோ இந்த குடும்பத்துல ஒருத்தனா சந்தோஷமா நீ மிங்கிள் ஆயி நல்லா வாழணும். அதனால தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. நீ இந்த மாரி சந்தோஷமா உல்லாசமா அந்த இந்த குடும்பத்துல ஒருத்தனா வாழ்ந்தீன்னா, எனக்கு எந்த இதுவும் இல்ல. நான் உன்ன வந்து போட்டு குடுக்க மாட்டேன். உன்ன போலீஸ்ல ஒப்படைக்க மாட்டேன்." அப்படின்னு, ஓகே நானும் சம்மதிக்கிறேன்ட்டு அந்த பையன் என்ன பண்றான், அடுத்த நாள்லருந்து அந்த பிள்ளைங்ககிட்ட, அந்த குழந்தைங்ககிட்டலாம் ரொம்ப அன்பா பேசுறான், பழகுறான். தான் தங்கச்சிகிட்ட நல்லா விளையாடுறான். இத கதாநாயகி தூரமா இருந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்ப அந்த பையன் வந்து நம்ம பிள்ளைங்கள வந்து அண்ணனா மாறிட்டான். தங்கச்சில ஏத்துக்கிட்டான் அப்படின்னு. அதேபோல நம்ம கதாநாயகிட்டயும் வந்து அண்ணன் அன்பா பழகுறான். ஒரு பெத்த தாயிட்ட எப்படி பழகுவானோ, அதுபோல வந்து இந்த அம்மா அம்மான்னு பேசுறான், பழகுறான். அவங்க அப்பாகிட்டயும் நல்லா பேசுறான். இது கதாநாயகிலாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். கதாநாயகி வந்து இவங்ககிட்ட ஒரு பெத்த புள்ள போல தான் வந்து பழகுறாங்க. அப்படியே சில நாட்கள் போகுது. ஒரு நாள் என்ன பண்றான் இவன், ஒரு ராத்திரி ஒரு பெண்ண வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டு வரான். இவ வந்து என்னுடைய தோழி அப்படின்றான். இப்ப அந்த பெண்ணு வந்து நம்ம கதாநாயகிட்ட பேசுறா. மேம் ஆன்டி, நான் வந்து இப்ப இவ கூட வந்து இவங்க ரூம்ல போயிட்டு கொஞ்ச நேரம் குரூப் ஸ்டடி பண்ணட்டுமா? படிக்க வந்திருக்கேன். அப்படிங்கிற மாரி ஆன்டி ஆன்டின்னு பேசுறா அந்த பெண்ணு. சரி அதுக்கு போய் என்னம்மா போங்கம்மா அவனோட ரூம்ல போயிட்டு குரூப் ஸ்டடி பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த வீட்ல மாடி மேல இருக்கிற ரூமுக்கு அவங்கள சொல்லிடுறாங்க நம்ம கதாநாயகி. இப்போ
இவங்க உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இவங்க தனியா இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் இல்ல. அவங்க வீட்டுக்காரர் வந்து நைட் ஷிஃப்ட். அவர் வந்து ராத்திரி ஆனா வேலைக்கு போயிடுவாரு. பகல்ல மட்டும் தான் வீட்ல இருப்பாரு. ஸோ இவங்க வந்து பிள்ளைங்களும் தூங்கிட்டாங்க. அந்த பெண் குழந்தைங்களும் இவங்க தனியா இருக்கிறதுனால உட்காந்து அப்படியே தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஹால்ல உட்காந்துட்டு இருக்கும்போது மேல குரூப் ஸ்டடி பண்ண போனவங்க அவங்க வேலைய ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க பண்ற குரூப் ஸ்டடில அந்த சத்தம் நம்ம கதாநாயகி காத கிழிக்குது. அதாவது எப்படி ஆ ஓ ஓ மை காட் அப்படிங்கிற மாதிரி முக்கல் முனைகள் சத்தம் அப்படியே காதை கிழிக்குது. அப்பயே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அங்க எந்த அளவுக்கு வந்து குரூப் ஸ்டடி ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. இதை கேட்கும்போது கதாநாயகியோட உணர்ச்சி அதிகமாகுது. அவங்களுக்கு சிற்றின்ப ஏக்கங்கள்லாம் வருது. உடனே பத்தாததுக்கு இந்த பெண்ணு வர மூச்சுக்கு முடிஞ்ச தடவை ஆன்டி ஆன்டின்னு சொல்லிட்டு போயிட்டு பேசிட்டு போனா இல்லையா? ஸோ நம்ம கதாநாயகி ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஒருவேளை நமக்கு வயசாயிடுச்சோ, நம்ம ரொம்ப வயசான பெண் ஆயிட்டோமோ அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு தோணுது. அதை தான் கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு அப்படியே பிறந்த மினே தான் உடம்ப பாக்குறாங்க. தான் உடம்புல வந்து சுருக்கங்கள் வந்துருச்சா, நம்ம ரொம்ப வயசாயிருச்சா, நம்மளோட மார்பெல்லாம் தொங்கிருச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்து அவங்க பாக்குறாங்க. இருந்து அவங்களும் மனசை தேத்திக்கிறாங்க. இல்ல நம்ம அழகா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒரு உணர்வு வருது. அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க படுத்து தூங்கிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் வந்து இப்போ உங்க வீட்ல அவங்க கணவர்லாம் இருக்கும்போது பிள்ளைங்கலாம் சேர்ந்து தோட்டத்துல குடும்பத்தோட சேர்ந்து இந்த கண்ணாமூச்சி விளையாடுறாங்க. அப்போ அந்த அப்பாவோட கண்ணை காட்டிட்டு பிள்ளைங்களாம் விளையாடும்போது நம்ம கதாநாயகி ஒரு மரத்தடியில உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பையன் ஒளிஞ்சுக்கிறதுக்காக அந்த மரத்துக்கிட்ட வரான். அப்போ எதாச்சும் அந்த நம்ம சித்திக்கார அம்மா மேல இருந்து கை வைக்கிறான். அவங்க தொட மேல அவன் கை மேலாம் பிடிச்சிக்கிறான். அவனை பிடிச்சிட்டு அவன் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்படி அவன் தொடும்பொழுது இவங்களுக்குள்ள அந்த ஒரு தொடுதல் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த ஸ்பரிசம் வந்து அவங்களுக்குள்ள உணர்ச்சி ஏற்படுத்துது. அந்த பையன் மேல வந்து ஒரு சிற்றின்ப ஏக்கம் அதிகமாகுது. இருந்தாலும் அனைத்துக்கும் அவங்க கட்டுப்படுத்திக்கிறாங்க. அப்படியே சமாளிச்சுட்டு இருந்துடுறாங்க. அப்படியே அந்த விளையாடிட்டு அந்த பையன் போயிடுறான். இப்ப அதுக்கு அடுத்த நாள் ராத்திரி ஆகுது. அதான் அவங்க வீட்டுக்காரர் வந்து எப்பவுமே நைட் ஷிஃப்ட் போயிடுவாரு இல்லையா? இவங்க தனியா வந்து வீட்ல படுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தூக்கமே வரல. ஒரு மாரி புரண்டு புரண்டு படுக்குறாங்க. இந்த சிற்றின்ப ஏக்கங்கள் அதிகமா இருக்கு. குறிப்பா இந்த பையன் மேல ஆசை வந்துருச்சு. இவங்க தான் மகன் அப்படின்றத கூட மறந்து அவனோட கலவியில் ஈடுபடக்கூடிய அந்த எண்ணங்கள் மேல் எழும்புது. சரின்ட்டு அது தப்பு தான் தெரிஞ்சாலும் ஏதோ ஒரு வேகத்துல ஒரு ஆர்வத்துல போலான்ட்டு முடிவு பண்ணி எந்திரிச்சு அவன் ரூமுக்கே போறாங்க. பார்த்தா அந்த பையன் பெட்ல படுத்துக்கிட்டு ஏதோ புக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க நேரா மெதுவா அந்த ரூம்குள்ள போறாங்க. அந்த பையன் திரு முழிக்கிறான். எதுக்காக இவங்க வர்றாங்க அப்படின்ட்டு. இவங்க எதுவுமே பேசாம சைலண்டா போயிட்டு அவன் கட்டில்ல அவன் முன்னாடி உட்கார்ந்து அவன் போர்வை போய்த்திருக்கான். அந்த போர்வைக்குள்ள கையை விட்டு அவனுடைய அந்தரங்க உறுப்பை பிடிச்சு அப்படியே கசக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் அப்படியே திரு முழிக்கிறான். இப்போ அவன் அந்த உறுப்பை கசக்கணும்னா அது அப்படியே வெறுப்பு தன்மையாடி பெருசாகுது. உடனே இப்ப என்ன பண்றான், அந்த போர்வை விலக்கிட்டு இவங்க அதை வாய் வச்சு சுவைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனை பிடிச்சி வாய் வழி வரவு செய்யறாங்க. இப்போ அவனுக்கு என்ன பண்றது தெரியல. அந்த பையனுக்கு உணர்ச்சி அதிகமாகுது. அப்படியே அவன் நெளியறான். அவனுக்கும் அந்த விறகு தாகம் அதிகமாகுது. இவங்க போட்டு நல்லா அதை போட்டு சுவைச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த வாய் வழி உறவு செஞ்சுட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாங்கன்னா, அதுல இருந்து வாயை எடுத்துட்டு அப்படியே எந்திரிச்சு அந்த கட்டிலே ஒரு மாதிரி அந்த நாய் போல அந்த முட்டி போட்டு உட்காடுறாங்க. அதாவது உட்காந்து திரும்பி அவனை பாக்குறாங்க. என்ன அர்த்தம்னா, அதை வந்து பின்னாடி சைடா டாகி ஸ்டைல செய் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த முட்டி போட்டு உட்காடுறாங்க. இந்த பையனை அதை புரிஞ்சுக்கிட்டு உடனே போயிட்டு அந்த அவங்கள பிடிச்சி அப்படியே பின் வழியா வந்து அந்த டாகி ஸ்டைல சம்பவம் பண்றான். வெறித்தனமான சம்பவம். 2 பேருக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அந்த சம்பவம் செஞ்சு முடிச்சதும் அப்போட எந்த ஒரு வார்த்தையும் அவங்க எதுவுமே அவங்கள்ட்ட பேசிக்காம அமைதியா அவனோட ரூம்ல போயிட்டு அவங்க படுத்து தூங்கிடுறாங்க. அவ்வளவுதான். மறுநாள் பொழுது வந்த உடனே இதுவே வந்து வாடிக்கையாயிருது. இப்ப பழகியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதே வேலையா இருக்காங்க. ஏன்னா அவருக்கு வேற நைட் ஷிஃப்டா. ஸோ அவர் ராத்திரில வந்து இப்ப வேலைக்கு போயிடுறாரு. வீட்டுக்காரரு டாக்டர் பீட்ரு. இந்த பெண் குழந்தைகளை வந்து அழகா தூங்க வச்சுட்டு நல்லா கதை சொல்லி தூங்க வச்சுட்டு இவங்க 2 பேரும் வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. டெய்லி ராத்திரி ஆனா இதே வேலையா இருக்காங்க. போதாத்துக்கு பகல்லே அவங்கள ஆரம்பிச்சிடுறாங்க. பகல்லே அவங்களுக்கு மூடு வந்தது. அப்ப அந்த பிள்ளைங்கள வந்து இந்த டிவில வீடியோ கேம் ஆட சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பகல்லே போயிட்டு ஒரு பாத்ரூம்ல மேட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து டியூட்டி முடிச்சுட்டு அவரு டாக்டர் அவங்க அப்பா ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றாரு. அவரு வீட்டுக்குள்ளே நுழைய போறாரு. அப்ப கூட இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நமக்கே பதறுது. ஐயையோ மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு. அப்புறமாட்டு பார்த்தா டக்குன்னு அவர் உள்ள வந்து அந்த கிச்சனுக்குள்ள போய் சமைக்க போறாரு. டக்குன்னு இவங்க எதுவுமே தெரியாம ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த பாத்ரூம் வெளியே வந்துடுறாங்க. எப்படி ஒரு வழியா சமாளிச்சிடுறாங்க. இது போல இவங்க டெய்லி இதே வாடிக்கையா வந்து கண்டினியூவா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் இந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து பிறந்தநாள் வருது. அந்த பிறந்த நாள் வந்து நல்லா பெருசா சிறப்பா வந்து கொண்டாடுறாங்க. அதுக்கு வந்து நிறைய உறவினர்களும் நண்பர்களும் வந்திருக்காங்க. குறிப்பா நம்ம கதாநாயகியோட தங்கச்சி அமண்டாங்கிறவங்க வந்திருக்காங்க. இப்போ அந்த பிறந்தநாள் விழாவில் எல்லாம் சந்தோஷமா இருக்கும்போது நம்ம கதாநாயகனுக்கு அப்பவும் மூடு வருது. உடனே நம்ம சித்தியை பிடிச்சி சம்பவம் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறான். அவங்க தனியா போற நேரமா பார்த்து அவங்கள பின்னாடியே பின்தொடர்ந்து போயிட்டு அந்த தோட்டத்துல அவங்கள பிடிச்சி கிஸ் பண்றான். அவங்கள வந்து மேட்ருக்கு கூப்பிடுறான். இவங்க நெளிறாங்க. அப்படி கிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தா டக்குன்னு நம்ம கதாநாயகியோட தங்கச்சி இதை பார்த்துடுறாங்க. அந்த அமேண்டா நம்ம கதாநாயகி அப்படியே பதறி போறாங்க. டக்குன்னு அவங்க தள்ளிட்டு தூரம் போயிடுறாங்க. போயிட்டு இப்போ அவங்க சித்திகாரிய பின்னாடி போய் பார்த்தா அவங்க கோச்சிக்கிட்டு அசிங்கமா திட்டுறாங்க கதாநாயகியை பார்த்து. ஏய் நீலாம் ஒரு பொம்பளையாடி, என்னதான்
உன் வயிற்றுல பிறக்கனாலும் உன் புள்ளடி அவங்க கூடயே போயிட்டு இப்படி அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கே, நீ எல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்ற மாதிரிலாம் அசிங்கமாக திட்டிட்டு அந்த நிகழ்ச்சியிலேருந்து அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இதனால நம்ம கதாநாயகி அப்படியே பெதிரி போகிறாங்க. ஐயோ இவ வந்து நம்ம வீட்டுக்கார சொல்லிடுவாளோ, பீட்டர் இந்த இப்போ போட்டு கொடுத்துருவாளோ தங்கச்சி அப்படின்னு பயப்படுறாங்க. இந்த விஷயம் எதுவுமே வந்து நம்ம கதாநாயகனே தெரியாது. அவன் என்ன பண்ணுறான், மறுபடியும் சொல்லி விட்டுக்கிட்டு இவன் எப்போ தனியாக வருவாங்க, இந்த கும்பலேருந்து எப்போ தனியாக விலைக்கு போவாங்கன்னு பார்த்துன்னு இருந்து பின்னாடியே போயிட்டு மறுபடியும் அவனை பிடிச்சி கட்டி பிடிக்கிறது, கிஸ் பண்ணுறது இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே அவனுக்கு கோவம் வருது. டக்குன்னு பிடிச்சி தள்ளி விட்டு திட்டுறாங்க. டேய் என்னடா நினச்சிட்டு இருக்க, நான் என்ன விபச்சாரியா, நீ கூப்பிட்டு படுக்குமா, நான் இனிமே ஆட்ட இந்த மாதிரி வேலை வச்சுக்காத, ஒழுங்கு மரியாதை நடந்துக்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக திட்டிடுறாங்க. உடனே அவனுக்கு வந்து ஒரு மாதிரி விரக்தி ஆயிடுது. காதல் தோல்வி அடைஞ்ச மாதிரி ஒரு மாதிரி விரக்தி அடைஞ்சிட்டு அந்த பையன் என்ன பண்ணுறான், நேராக குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது, அந்த மரத்தை மேலே ஏறி உட்காந்துக்கிறான். அங்கேருந்து எல்லாரையும் கத்தி கூப்பிட்றான். நான் வந்து இங்கேருந்து குதிக்க போகிறேன், எனக்கு வந்து மனசு சரியில்லை, நான் இங்கேருந்து தற்கொலை பண்ணிக்க போகிறேன், குதிச்சு செத்து போகிறேன் அப்படிங்கிறான். எல்லாம் பதறாங்க. தம்பி அந்த மாதிரி பண்ணுறாதா, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்டா, அமைதியாக கீழே இறங்கி வாடா அப்படின்றாங்க. அந்த பையனோட அப்பா வந்து கெஞ்சிறாரு பேட்டுரும், டே எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்டா, முதல்ல கீழே இறங்கடா அப்படிங்கிறாரு. இல்லை நான் குதிக்க தான் போகிறேன் அப்படின்னு சும்மா தான் சொல்கிறான் அவன், நம்ம கதாநாயகி மிரட்டுறதுக்காக. ஆனால் பார்த்தா எதேச்சியா பண்ணும்போது அந்த பையன் கால் ஸ்லிப் ஆகி மேலேருந்து கீழே விழுந்துறான் தொப்புன்னு. இப்போ அப்படியே மயங்கிறான். போயிட்டு அவங்க அப்பாலாம் உலுக்கி எழுப்புறாருடா ஆச்சுன்னா, இல்லைப்பா கால் அசைக்க முடியல, கால் உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். உடனே அவங்க ஆம்புலன்ஸ் கூப்பிடு அப்படி இப்படி பதறாங்க. டக்குன்னு அந்த பையன் எழுந்து உட்காந்து சிரிக்கிறான். அப்பா நான் சும்மா ஜோக் பண்ணம்பா, சும்மா விளையாடினம்பா, நல்லா தான்ப்பா இருக்கேன், எனக்கு எதுவும் அடிபடலப்பா அப்படிங்கிறான். இவங்க அப்பாவுக்கு சரியான கோவம் வருது. டேய் எதில் விளையாடணும் ஒரு விவசாய இல்லையாடா போடா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவர் போயிடுறாரு. அப்போ கதாநாயகி பக்கத்துலேயே இருக்காங்க. அப்போ தான் அவன் சொல்கிறான், நான் வந்து வேண்ட தான் பண்ணேன், உனக்காக தான் பண்ணேன், நான் அந்த அளவுக்கு உன்னை தீவிரமாக காதலிக்கிறேன் அப்படிங்கிறான். நம்ம கதாநாயகி அப்படியே பெதிரி போகிறாங்க. ஐயோ என்னடா இது வம்பா போச்சு. இப்போ தான் அவங்க யோசிக்கிறாங்க, ஒரு பக்கம் தங்கச்சி வார நம்ம கணவர்கிட்ட சொல்லிவிடாலும் ஒரு பயம், இவன் வார இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக அதை பண்ணிக்கிட்டு இருக்கான், இதுக்கு உடனே ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க அடிக்கடி வழக்கமாக காட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு இடத்துல சம்பவம் பண்ணிட்டு வருவாங்க பகலில் கூட. அந்த இடத்துக்கு காலங்காத்தாலே அவனை கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் அவன்கிட்ட பேசுகிறாங்க. டே தம்பி நான் சொல்கிறத கேளு, நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் எத்தனை நாளாக வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம், இனிமே வந்து தொடரக்கூடாதுடா, இதை வந்து இதோட நிப்பாட்டிக்கலாம்டா அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க இந்த 2 மாதம் வச்சு செஞ்சுட்டாங்க, நல்லா அனுபவிச்சிட்டாங்க, இவங்களோட ஆசைகள் ஏக்கங்கள்லாம் தீர்ந்து போச்சு. ஆனால் அந்த பையன் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அவன் சின்ன பையன், இப்போதான் ருசி கண்ட பூனையா இருக்கான், எனக்கு இன்னும் வேணும், நீ இல்லாமல் நான் இருக்க முடியாது, நான் சம்பவம் பண்ணாமல் இருக்க முடியாது, எனக்கு வேணும்ன்றான். இவங்களாம் முடியவே முடியாது அப்படிங்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பையன் மிரட்ட ஆரம்பிக்கிறான். இல்லை நீ எனக்கு கண்டிப்பாக என் கூட படுத்துதான் ஆகணும், எனக்கு வேணும், இல்லை நடக்கிறதே வேற அப்படிங்கிறான். உடனே இவங்களுக்கு கோவம் வருது, என்னைய மிரட்டுறியா அப்படின்ட்டு, டே உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கலாம் போடா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக சொல்லிடுறாங்க. அங்கே சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க யோசிக்கிறாங்க, ஐயோ இவன் ஏற்கனவே வந்து இந்த மரத்து மேலாம் குதிக்க பார்த்தான், ஒரு அரக்க இருக்க மாதிரி இருக்கான், இப்போ நம்ம சவால் வார விட்டுட்டோம், இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு நம்ம கதாநாயகியோட பெதிர்றாங்க. இவங்க பயப்படுறதுக்கு தகுந்த மாதிரி நடக்குது. என்னன்னு பார்த்தா, இவங்க அடுத்த நாள் அவங்க குழந்தைங்களை போயிட்டு ஸ்கூல்லேருந்து சாயங்காலம் கூப்பிட்டு வர்றாங்க. வீட்டுக்கு வரும்போது பார்த்தா வீட்டு வாசலில் அந்த தோட்டத்தில் அப்பாவும் பிள்ளையும் ரொம்ப தீவிரமாக ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே கதாநாயகி தூக்கி வாரி போடுது. ஐயோ என்ன சொல்றான்னு தெரியலடா இவன் அப்படின்னு பதறிட்டே இருக்கா. அதே போல் அவங்க வீட்டுக்கார் தனியாக உள்ள உட்காந்துட்டு இருக்காரு. இவங்க மெதுவாக போயிட்டு என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அவர் கேட்குறாரு, ஏம்மா அவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்னங்க சொன்னான் அப்படின்னு உடனே இவங்க கேட்குறாங்க. அது சொல்றாரு, இல்லைம்மா நீ வந்து அவனை தப்பு பண்ணியாமே, நீ அவனை படுத்தியாம அப்படின்னு. இப்போ பாருங்க கதாநாயகி எப்படி தோசை திருப்புறாங்கன்ட்டு தகாலோட ராட்சஸா மாறுறாங்க. என்னது என்ன சொன்னாவன் அப்படியா சொன்னான், ஏங்க அதை கேட்டு நீங்க சும்மா வந்தீங்க, அவன் வாயில அவனை வதைக்க கூடாது, அவனை ஏன் அடிக்காம விட்டீங்க, அவனை ஏன் திட்டாம விட்டீங்க, அவன் சொன்னது என்கிட்ட வந்து கேட்குறீங்களா நீங்க அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ஆக்ரோஷமா பேசுறாங்க. உடனே அவரே பயப்படுறாரு. இல்லைம்மா பதறாத, அவன் சொன்னா அதான் அவன்கிட்ட என்ன எது கேட்கலாம் அப்படின்ட்டு, அவன் சொன்னான்னு என்கிட்ட வந்து கேட்குறீங்களா அப்படின்னு. இல்லைம்மா அவன் எதுக்காக அப்படி சொன்னான்னு தெரியல, அவன் சொல்றதை பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியல, உண்மை சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு, அதான் அவன்கிட்ட கேட்டேன் அப்படின்னா. உடனே அவங்க சொல்றாங்க, அவங்க எதுக்காக சொன்னான்னு தெரியுமா, அவனுக்கு வந்து எனக்கு சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்லை, அவன் வந்து என்னை ஒரு மாற்றாந்தாயை தான் பார்க்குறான், இன்னும் சொல்ல போனால் உங்களை வந்து நான் அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன், அவங்க அம்மா நீ விவாகரத்து பண்ணதுக்கு காரணமே நான் தான் நினைக்கிறான், அதான் என்னை ஃபுல்லாக வெறுக்கிறான், வந்ததுதான் என்னை கண்டாவும் எனக்கு அவனுக்கு என்னை பிடிக்கல, அதான் மாதிரி இப்படி ஒரு அபாண்டமான பழியை போடுறான் அவன். அதை கேட்டு நீங்களும் வந்து என்னை கேட்குறீங்களா, நான் இப்போ அந்த வீட்டில் இருந்து கிளம்பி தண்ணி கொடுத்துட்டு போகிறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு துணிமையெல்லாம் பேக் பண்ணி கிளம்ப பார்க்குறாங்க. உடனே அவரு ஏது பாருமா சொல்கிறது கேளுமா, நில்லுமா நான்
கேட்டது தப்புதாம்மா, நான் இது ஒன்றும் அவனை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அவனை திட்டுறம்மா, நீ கவலைப்படாதம்மா, இரும்மா, பொறுமையா இருமா அப்படின்னு சொல்லி இவனை சமாதானப்படுத்திட்டு மறுநாள் காலையில் அவனை கூப்பிட்டு பஞ்சாயத்தில் உட்கார வைக்கிறாங்க. அந்த ஹாலில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ நம்ம பீட்டர் வந்து சொல்கிறாரு நம்ம அந்த பையன்கிட்ட, டே தம்பி புரிஞ்சுக்கடா, நான் வந்து உங்கள் அம்மாவும் நானும் பிரிஞ்சதுக்கு காரணம் எங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு மனஸ்தாபம். அது வந்து நாங்கள் பேசி நாங்கள் நல்லபடியாக சுமூகமாக தான் பேசி பிரிஞ்சுமா தவிர மற்றபடி உங்கள் அம்மா நான் பிரிஞ்சதுக்கு விவாகரத்து ஆனதுக்கு இவ எந்த விதத்துலையும் காரணம் இல்லை. அதாவது நம்ம ஹேனிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இவ ரொம்ப நல்லவடா. அதனால் வந்து இவ மேலே அப்படி அபாண்டமெல்லாம் பழி படாரா. அதுவும் நீ போட்டுருக்கிற பழி வந்து சாதாரண பழி இல்லைடா, உலகமாக பழி. இந்த மாதிரிலாம் பொய் சொல்லக்கூடாதா. ஒரு ஒரு பெத்த தாய் சமண்டாயவோ, ஒரு தாயை வந்து தாயா மதிடா, இந்த மாதிரிலாம் பேசாதரா, இப்படிலாம் பொய் சொல்லாரா அப்படின்னு அட்வைஸ் பண்ணணும்னு அவனுக்கு சரியான கோவம் வருது. அப்பா நான் பொய் சொல்லலை, சத்தியமாக சொல்கிறேன், நான் சொல்கிறலாம் உண்மைதான். இந்த வீட்டில் நாங்கள் 2 பேரும் சம்பவம் பண்ணாத இடமே இல்லை. உங்கள் பெட்ரூமில் ஆரம்பித்து உங்கள் பாத்ரூமில் ஆரம்பித்து கிச்சனில் ஆரம்பித்து எல்லா இடத்துலையுமே தோட்டத்தில் ரோட்டில் வீட்டில் எல்லாத்துலையும் நாங்கள் சம்பவம் பண்ணியிருக்கோம். அவ்வளோ தூரம் செஞ்சுருக்கோம். முதல் முறையாக என்னை வந்து இப்போ பலாத்காரம் பண்ணதே அவங்க தான், என்னை கூப்பிட்டதே அவங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்கிறான். இதெல்லாம் வந்து உடனே அவங்க மறுக்கிறாங்க நம்ம கதாநாயகி. அது எப்படி பேசுகிறாங்க பாருங்க, அவ்வளோ கூலாக பேசுகிறாங்க. அப்படியே எழுந்திரிச்சு போய் அவன்கிட்ட, டே தம்பி ஏன்டா இப்படிலாம் பேசுகிற, நீ ரொம்ப நல்ல பையனாச்சு, ஏன் இப்படிலாம் பேசுகிற, உனக்கு யார் இப்படிலாம் கற்றுக் கொடுக்குறா அப்படின்ற மாதிரிலாம் அவன் மேலே பரிதாபப்பட்டு அவனுக்கு மாதிரி பேசணும்னு அவனுக்கு இன்னும் ஒரு மாதிரி எரிச்சலாவது, அவனை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான் பாருங்க, அப்படியே காய அவங்க மூஞ்சிலே வந்து துப்பிட்டு அப்படியே சரசரன்னு போயிடுறான். சரி நீ இப்போ அவன் போயிட்டு அவங்களும் வந்து அமைதியாக 2 பேரும் வீட்டில் படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் இந்த பையனை வந்து போர்டிங் ஸ்கூலில் அனுப்பிச்சிடலாம், அதாவது இந்த உண்டு உறவடை பள்ளி அங்கேயே தங்கி படிக்கிற ஸ்கூல் இல்லையா, அதில் சேர்த்துடலான்ட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அந்த பையனும் போயிடுறான். சில நாட்கள் அப்படியே உருண்டு ஓடுது. இவங்க மறுபடியும் நம்ம கதாநாயகி வழக்கம்போல அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி நாட்கள் போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு நம்ம கதாநாயகியோட ஆஃபீஸ்க்கே வந்து பையன் நிற்கிறான். என்னடா அப்படின்னு பார்த்தா அவன் வந்து சொல்கிறான், இது பாருங்க நீங்கள் வந்து தயவுசெய்து எங்கள் அப்பாட்ட வந்து உண்மையை ஒத்துக்கோங்க அப்படிங்கிறான். நீ என்னடா சொல்கிற எனக்கு புரியல அப்படின்னா, இல்லை என்னால் வந்து நிம்மதியாக இருக்கவே முடியல, என்னால் தூங்கவே முடியல. எங்கள் அப்பா வந்து நான் பொய் சொல்லிட்டேன், நான் வந்து ஒரு தாய் மேலே ஒரு அபாண்டமாக பழி சுமத்திட்டேன் அப்படின்னு நினைக்கிறாரு. என்னை வந்து கேவலமான பிறவியாக பார்க்குறாரு. நான் பொய் சொல்லலை, நான் உண்மைதான் சொன்னேன், அவருக்கு தெரியணும், என் மேலே இருக்கிற பழி துடைக்கணும், என் கலங்கம் தீரணும், அதுக்கு நீங்கள் உண்மை சொன்னதான் முடியும், வந்து உண்மையை சொல்லுங்க அப்படின்னா அவங்க திட்டுறாங்க. இப்போ டே இன்னும் லூசாடா, அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, நீங்கள் தானே இப்போ என்னை வந்து முதல்ல வந்து பண்ணீங்க, நீங்கள் என்ன பலாத்காரம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி செஞ்சோம் இல்லையா, அது உண்மை தானே. டே ஆமாண்டா உண்மைதான், நான் தான் முதல்ல வந்து உன்னை கூப்பிட்டேன், செஞ்சோம். ஆமாம் எனக்கு அனைத்து சபலம் ஏற்பட்டுச்சு, உன்னை அனுபவிச்சேன், 2 பேரும் சேர்ந்து செஞ்சோம், உனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு போதும்னு தோணுச்சு, நிப்பாட்டேன், அதோட மூடிட்டு போடான்னா நான் இப்போ புதுசாக வந்து நான் இது பேசிகிட்டு இருக்கேன்னா, இல்லை எனக்கு வந்து ரொம்ப அவமானமாக இருக்குது, எனக்கு வந்து மானமே போகுது, எங்கள் அப்பா கிட்ட வந்து எனக்கு அசிங்கமாக இருக்குது, எங்கள் அப்பா வந்து என்னை வந்து பொய் சொல்கிற ஆளாக நினைக்கிறாரு, நான் வீண் பழி சுமத்துற ஆளாக நினைக்கிறாரு, அந்த கலங்க என் மேலே துடைக்கப்படணும், என்னுடைய மானம் ரிட்டர்ன் வரணும் எனக்கு அப்படின்றான். உடனே நம்ம கதாநாயகி சிட்டிகிட்டே சொல்கிறாங்க, ஏ தம்பி என்ன வயசுடா உனக்கு, நான் இன்னும் டீனேஜே முழுசா நீ தாண்டல, உனக்கே இவ்வளோ மானம்னா என்ன நினச்சி பாடுறா, நான் ஒரு 50 வயசு கடந்த பெண்றா, ஒரு இல்லத்தரசி, எனக்கு வந்து 2 அழகான குழந்தைங்க இருக்கு, ஒரு அன்பான கணவர் இருக்காரு, இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் இருக்கு, இந்த ஊர் உலகம் மதிக்கிற ஒரு பெரிய வக்கீல் நான், இப்படி ஒரு ஆள் நான் வந்து உண்மையை ஒத்துக்கிட்டா என் நிலைமை நினச்சி பாடுறா, நான் எப்படி அதெல்லாம் ஒத்துக்க முடியும், போடா போய் ஒழுங்காக படிக்கிற வேலையை பாடுறா, வேலைக்கு ஆகாது போடா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோன்னே அந்த பையனுக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. இந்த பாருங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படிங்கிறான். உடனே அவங்க இப்போ தான் அவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்களே, தம்பி நீ என்ன பேச லூசா, நீ போலீஸில் போய் என்னன்னு சொல்லுவேன், அப்படி சொன்னால் போலீஸ் ஒன்று நம்புமா, அதுவும் இல்லாமல் இந்த போலீஸ்லாம் வந்து எனக்கு கீழே தான், அவனுக்கே தெரியல நான் இந்த ஊர்லேயே மிகப்பெரிய வக்கீல், போலீஸ் ஒன்றும் நம்ப மாட்டாங்க, என்ன தான் நம்புவாங்க, ஏன்னா இந்த மாதிரி கேஸில் தான் நான் ஸ்பெஷலிஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நான் நினச்சேன்னா உன்னை இந்த நிமிஷம் உள்ளே தர முடியும், நீ ஏன் போலீஸை கூப்பிட்ற, நான் போலீஸை கூப்பிட்றேன், போலீஸை கூப்பிட்டு இந்த மாதிரி என் கணவர்கிட்ட போயிட்டு என்னை பற்றி தப்பாக பேசிட்டான், அதில் நான் மன உளைச்சல் ஆகிட்டேன், என் கணவருக்கு எனக்கு சண்டையாயிருச்சு அப்படின்னு நான் கேஸ் கொடுத்தேன்னா உன்னத்தையும் உள்ளே உட்கார வச்சுருவாங்க, ஏதோ பரிதாபப்பட்டு உன்னை வந்து மன்னிச்சு விட்றேன், இதோட எங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்னு மாதிரிலாம் மிரட்டினோன்னா இப்போ நம்ம கதாயனால் ஒன்றுமே பேச முடியல. சரி அந்த பையனை வந்து அமைதியாக இங்கேருந்து கிளம்பி வந்துடுறான். இப்போ சில நாட்கள் ஆகுது. மறுபடியும் ஒரு நாள் ஒரு ராத்திரி வந்து நிற்கிறான் அந்த பையன், வாசல்லேருந்து கத்துறான், அப்பா எழுந்து வெளியே வாங்க, அவங்க கூட ஒரு உண்மையை சொல்லணும், அப்பா வெளியே வாங்கன்னு கத்துறான். அப்போவும் அந்த ஆள் நல்லா உள்ள தூங்கிட்டு இருக்காரு பெட்ரூம்ல. நம்ம கதாநாயகி எழுந்து வெளியே வர்றாங்க வாசலுக்கு. என்னடா அவன் பிரச்சனை அப்படின்னா, இல்லை நான் உங்கள்கிட்ட பேச விரும்பல, எங்கள் அப்பாவை கூப்பிடுங்க, நான் அவர்கிட்ட உண்மையை சொல்லி ஆகணும் அப்படின்னா, டே ஏன்டா இப்படி இம்சை பண்ணுறேன், என்ன தாண்டா அவனுக்கு வேணும் அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து நிம்மதியாக இல்லை, எனக்கு தூக்கமே வரல, எனக்கு வந்து செத்து போயிடலாம் போல இருக்குது, எனக்கு ரொம்ப மன உளைச்சலாகுது, எங்கள் அப்பாட்ட நான் கெட்ட பேர் எடுத்துட்டேன், என்ன ஒரு தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காரு, நான் வந்து ஒரு அம்மாக்கே வந்து இப்படி வீண் பழி சுமத்துற ஆள் அப்படின்னு பேசுறாரு, அது இல்லைன்னு நான் நிரூபிக்கணும், அவரை கூப்பிடுங்க அப்படின்னா. இப்போ மறுபடியும் கதாநாயகி டென்ஷனாக ஆகிறாங்க.
டேய் உனக்கு இதுதான் கடைசி வார்னிங், இந்த மாதிரி மறுபடியும் நின்னா இதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன், சீரியஸாகவே போலீஸை கூப்பிட்டு உன் மேலே வந்து இது போல பலாத்கார கேஸ் கொடுத்து உன்னை நிரந்தரமா உள்ள தள்ளிடுவேன், நீ வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் தான் கழித்து நம்ம பார்த்துக்க அப்படின்னு மிரட்டினோன்னா இப்போ மறுபடியும் அந்த பையன் வேற வழி இல்லாமல் சரின்ட்டு அமைதியாக அங்கேருந்து போயிடுறான். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையனோட அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் அவர் அட்டன் பண்ணி பேசணும்னு ஒரு மாதிரி விரக்தி ஆகிட்டு போயிட்டு துணிமணிலாம் எடுத்து பேக் பண்ணிட்டு அவசரமாக கிளம்ப பார்க்குறாரு. அப்போ தான் கதாநாயகி கேட்குறாங்க, என்னங்க ஆச்சு, எங்கெங்க போகிறீங்க அப்படின்னு. அப்போ ஒரு விஷயத்த சொல்ல, எனக்கு போலீஸ் ஃபோன் பண்ணாங்க. ஏன் என்ன ஆச்சுங்கன்னா, இது போல் என் மகன் வந்து இறந்துட்டானா. என்னங்க சொல்றீங்க? ஆனா ஆமா, காட்டுல வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கான், ஒரு வாரம் முன்னாடி நடந்துட்டு இருக்கு, பாடியே அழுகி போச்சா, நான் உடனே போனோம் அப்படின்னு பதறும் போதுதான் நம்ம கதாநாயகி அப்படியே என்னங்க என்னங்க ஆச்சு, நான் நல்ல பையன் ஆச்சேங்க, எங்க அப்படி ஆச்சு அப்படின்றா பாருங்க. இப்பதான் அந்த ஆளு கோவமே வருது. அடிங்க நிறுத்தி உன் பத்தினி வேஸ்ட் அப்படின்னு வாயை பிடிச்சி பொத்துறாரு. அப்போதான் வந்து நம்ம கதாநாயகி அப்படியே போயிட்டு உள்ள உட்காந்து பாத்ரூம் குளிங்க அழுகுறாங்க. அந்த ஒரு வார்த்தை சொல்லும் போது தான் அவருக்கு சொல்லுது. அதான் என்ன சொல்றாருன்னா, அடிங்க நிறுத்தி உன் பத்தினி வேஸ்ட், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த வார்த்தையில அவங்களுக்கு புரிஞ்சு போகுது, இந்த ஆளுக்கு ஏற்கனவே எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதாவது இந்த பையன் எப்போ வந்து அவங்க அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணானோ அப்பவே தெரிஞ்சு போயிடுச்சு, தான் பையன் சொல்றது உண்மைதான், இந்த தப்பு பண்ணது வந்து நம்ம மனைவிக்காரி தான் அப்படின்ட்டு. இருந்தாலும் அந்த மனைவி மேல அந்த பழி சுமத்தினா இந்த குடும்பம் உடஞ்சிரும். ஸோ 2 பெண் பிள்ளைகள்லாம் இருக்காங்க, அவங்க வாழ்க்கை பாழாகும், மறுபடியும் அவங்களை விவாகரத்து பண்ண வேண்டியிருக்கும், இல்லை நம்ம அந்த மனைவி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு அந்த பையன் மேல வந்து பழிய போட்டு அவனை வந்து போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்காரு. இது வந்து மனைவி தெரிஞ்சு, மனைவி தான் செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சு அவரு பெருசுப்படுத்தல. இப்பதான் கதாநாயகி இதெல்லாம் புரிஞ்சு அவங்க குமுறி குமுறி அழுகுறாங்க. இன்னொரு வேதனை என்னன்னா, இந்த பையன் இப்ப தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். நம்மளுடைய ஆசைக்காக தன்னுடைய இந்த சிற்றின்ப ஏக்கத்துக்காக ஒரு வாழ வேண்டிய ஒரு அறியாத பையன் இறந்து போயிட்டானே, நாமளே அவனை கொண்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியில கதாநாயகி கலங்கி குலுங்கி அழுகுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்றாங்க, எல்லாம் குடும்பத்தோட சேர்ந்து அவங்க கிளம்பி போறாங்க. அதாவது எங்கன்னா, அந்த பையனோட இறுதி சடங்குல கலந்துக்கிறதுக்காக போறாங்க. இந்த இடத்துல இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்துல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 100% நான் உத்தமன் இல்ல உத்தமி அப்படின்னு நீங்க யாருமே நெஞ்சு நிமித்தி சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களையும் அறியாம அவங்களுக்குள்ள சில வக்கரங்கள் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொல்ல வராங்க. உதாரணமா இந்த படத்தோட கதாநாயகி எடுத்துக்கங்க. அவங்க அடிப்படையில ரொம்ப 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 நல்லவங்க. பாருங்க, அவங்க போராடுறதே இது போல பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்ட பெண்களுக்காக தான். குறிப்பா தன்னுடைய சொந்த அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், அவங்க படிக்கிற வாத்தியாரு, சொந்தக்காரன், ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படின்னு அவங்கள சுற்றி இருக்கிற ஆண்களால் பாதிக்கப்படுற பெண்களுக்காக தான் அவங்க போராடுறாங்க. அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு வாதாடுறாங்க. ஆனால் அவங்களே வீட்டுக்குள்ளே அதை தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களே அறியாமல். ஸோ அவங்க மகனே வந்து அவங்க பலாத்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதைத்தான் வந்து இந்த படத்தில் சொல்ல வர்றாங்க. எல்லாருக்குள்ளேயுமே ஒரு வக்கிரங்கள் இருக்குது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை தவிர்க்க பார்க்கணும். அதாவது ஊருக்கு உபதேசம் அப்படிங்கிற மாதிரி சும்மா வெளி உலகத்தில் நல்ல மாதிரி காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ளே அழுக்கா இருக்காதீங்க, உள்ளேயும் ஒழுக்கமான வாழ்க்கை வாழுங்க அப்படிங்கிறத அந்த படத்தில் சொல்ல வர்றாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய சேனலில் இருக்கிற பல வீடியோக்கள் இதே போன்றது தான். இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப அசிங்கமாக வந்து என்ன கமெண்ட் பண்ணுறாங்க, அசிங்கமாக திட்டுறாங்க. ஒரு சிலர் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு, நீ வந்து உன் அக்கா தங்கச்சியோட இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கியா, வீட்டில் உன் அம்மாவோட இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கியா, ஆதரவுப்பட்ட படங்கள்லாம் போடுறியா, அது உனக்கு இதெல்லாம் பிடிக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஒன்று புரிஞ்சுக்குங்க, ஒரு 10வது மாடியிலேருந்து கீழே குதிச்சா செத்துருவோம் அப்படிங்கிறதுக்கு அனுபவம் தேவையில்லை, அறிவு இருந்தால் போதும். இருந்தாலும் இந்த படங்களை நான் ஏன் போடுறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு தமிழ் யூடியூப் சேனலும் இந்த படங்களை போடுறது இல்லை. ஏன்னா நான் இந்த படங்கள் எதுக்காக மெயினாக போடுறேன்னா, ஒரு விழிப்புணர்ச்சிக்காக தான். ஸோ நமக்கோ நம்ம குடும்பத்தாருக்கோ இது போல் நடந்துடாமல் இருக்கிறதுக்காகவும், அப்படி நடந்துட்டு அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயபக்தியாக வாழ்கிறதுக்காகவும் தான் ஒரு விழிப்புணர்ச்சிக்காக தான் இந்த படங்களை போடுறேன். ஏன்னா இந்த படங்களை எடுக்கிறவங்களும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் எடுக்கிறாங்க. நானும் அதே காரணத்துக்காக தான் இந்த படங்களை போடுறேன். ஸோ என்னை புரிஞ்சுக்குங்கன்னா, விழிப்புணர்ச்சிக்காக தான் இந்த மாதிரி படங்களை போடுறேன். ஏன்னா நீங்கள் பார்க்குற என்னுடைய எல்லா படங்களும் பாருங்கள், இது வெறும் ஆபாச படங்கள் கிடையாது. அதில் ஏதோ இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கும். அந்த மாதிரி படங்கள் தான் நான் தேர்ந்தெடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். வெறும் இந்த மாதிரி அசிங்கமான படங்கள் மட்டும் போடணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. ஸோ என்னை புரிஞ்சுக்குங்க, தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும் என் வீடியோக்களை பாருங்க. புரிஞ்சிக்காதவங்க, பிடிக்காதவங்களாம் தயவு செஞ்சு என் சேனல் பக்கம் வராதிங்க. தேவையில்லாமல் அசிங்கமாக கமெண்ட் பண்ணி என்னையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி நீயும் உங்களோட நேரத்தை வந்து வீணடிக்காதீங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை.